குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திருமண தடை, திருமண தாமதம் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது? தடை யாரால ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அம்மாவினாலே தடை. அம்மா போய் எங்கேயாவது ஒரு குழந்தைக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமான குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ராகு கேது தான் தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இது மைண்ட் செட் ஆயிடுச்சு. ராகு கேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்படின்னு சொல்லியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அப்பாவே தடையாக இருப்பார். அப்பா எதிர்பார்ப்பார் பொன் பொருளோட அந்த பெண் வரணும்னு நினைப்பார். பரிகாரங்கள்லாம் செய்யறோம்னா சென்னைக்குள்ளேயே அருகாமையிலே நம்ம போகணும் அப்படின்னு ஒரு ஸ்தலம்னா என்ன? 2 கோயில் நான் சஜஸ்ட் பண்ணுவோம். சாத்ரீஸ்வரர் கோயில், ஓகேங்களா? இந்த ஊர் பேரே பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும். இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த காலகட்டத்தை போனாவே அந்த கோயிலில் கால் எடுத்து வச்சாலே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. நிறைய வைஷ்ணவி தேவியினுடைய ஸ்தலங்கள் இருக்கு. இதுல 51வது வைஷ்ணவி தேவி இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். அதனால தான் 51வது ஊர்னு சொல்லி தான் மருவி. வணக்கம் சார். வணக்கம். எல்லோருக்குமே இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 90s கிட்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் திருமண தாமதம், திருமண தடை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்குது. இந்த மாதிரியான திருமண தடை, திருமண தாமதம் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது? அஸ்ட்ராலஜிக்கல் ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணுவோம். இப்போது ஒரு உதாரண ஜாதகம் நம்ம பார்ப்போம். இதே கும்ப லக்னம், ஏற்கனவே உதாரண ஜாதகம் சொல்லியிருக்கோம். கும்ப லக்னம், ஜென்ம லக்னம், கும்ப லக்னம். இந்த லக்னத்திலேயே ராகு இருக்காங்க, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ராகு கேது தான் தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இது மைண்ட் செட் ஆயிடுச்சு. ராகு கேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்படின்னு சொல்லியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தான் காரணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லக்னத்திலேயே 7ஆம் பாவத்தில் கேது இருக்கிற சம்பந்தப்பட்ட, ஆனால் அங்கே பிரச்சனையே இருக்காது. அப்படின்னா என்ன, ராகு கேது அங்கே இருக்கிறதுனுடைய பலன் என்னன்னா, ராகுனா தாத்தா, தந்தையின் வழியினுடைய தாத்தா, பரம்பரையினர் அப்படின்னு வச்சுப்போம். தாத்தாக்கள் குழந்தை பிறக்கும்போது பக்கத்தில் இருந்தாங்கன்னு இந்த லக்னம் உதிக்கும் போது இந்த தாத்தா பக்கத்தில் இருந்தாங்க. அதுதான் ராகு கேது டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பலன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது வருவோம். இந்த லக்னம் ஜென்ம லக்னம். இப்போ ஏஎல்பி லக்னம் மூவ் ஆகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பரணி நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 30 வருஷ காலம்னு வச்சுப்போம். பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம் மாறக்கூடிய தன்மை இருக்குமான்னு இருக்கு. பரணி நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் திருமண தடை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஜென்ம லக்னத்துக்கு பார்க்கணுமா, அந்த ஏஎல்பி லக்னத்துக்கு பார்க்கணுமா? இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா பிறக்கும்போது 3 வயசு எடை பார்த்திங்கன்னா, குழந்தையினுடைய எடை 3 kgs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ குழந்தை வளர்ந்து 30 வயசு ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸு எட்டுமே அந்த குழந்தைக்கு கொடுத்தா செட் ஆகுமா? செட் ஆகாது. பிறக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இந்த சாக்லேட்டை 30 வயசு ஒரு பையனுக்கு எட்டு கொடுத்தோம்னா பிடிக்குமா? பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார் வேணும், நல்ல பைக் வேணும், ரேசர் பைக் வேணும், இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் அவனுக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்போ எண்ணங்களும் வளருது. ஓகேங்களா? உடலும் வளருது. இந்த 2 விஷயம் வளர்ச்சி. அதனால தான் ஏஎல்பி லக்னம் வளருதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எண்ணங்கள் வளரும் போது ஏஎல்பி லக்னமும் வளருது. ஓகேங்களா? இப்போது இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அவர் யார் தடையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துக்குரியவன் அம்மா. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 4ஆம் இடத்துக்கு. இந்தளவுக்கு ஜோதிடம்ன்றது இந்தளவுக்கு சிம்பிளிஃபைடான விஷயம். 4ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வீட்டின் மூலமாக வருமானம் வரும். அதாவது வாடகை விட்டுட்டு ஒரு வாடகை பைசா இவருக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அம்மா சம்பாரித்து கொடுப்பாங்க இவருக்கு அப்படின்னு. அம்மானுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் பையனுக்கு நிறைய வருமானம் வரணும் அப்படின்ற நிகழ்வு இருக்குமா அப்படின்னா, ஏன்னா ஏஎல்பிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், அவள் பையனுக்கு நல்லா வருமானம் வரக்கூடிய தன்மை இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அம்மா நினைப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்குரியவன்ல அவர் அம்மானுடைய திங்கிங் என்னவாக இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த வரப்போகிற மனைவியும் சம்பாரித்து பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பு அம்மாவுக்கு இருக்குமானா இருக்கும்.
இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையாகக்கூடிய தன்மை இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம் ஆகிடும். தடை யாரால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் அம்மாவினாலே தடை. அம்மா போய் எங்கேயாவது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தடையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். ரீசன் என்னன்னா, அவங்களுடைய எதிர்பார்ப்பே வந்து திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்க, 4ஆம் இடத்துக்குள்ளேயும் 2ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் திருமணத்தை தடை பண்ணுது. எதுக்காக? அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பையனுக்கு வருமானம் வரணும், அப்போ வர்ற போகிற பொண்ணு வேலை செய்கிற பொண்ணா கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏம்மா ராகு கேது தோஷம் கிடையாதுமா, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள அதுதான் தடையாக இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் விலக்கிக்கோங்க. எனக்கு போகும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிராஃபிக் ஜாம் இருக்குது, அங்கே ட்ரைனேஜ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கார்ப்பரேஷனில் அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரோடை விட்டு அடுத்த ரோடு வழியாக நீங்கள் போகணும். இந்த ரோடை வந்து மறித்து நம்ம இன்னொரு ரோடு வழியாக அனுப்புகிறோம் இல்லைங்களா, இதுதான் அதுக்கு சொல்யூஷனே தவிர கிரகத்தை வச்சு நம்ம பழி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா? ராகு கேதுக்கும் சந்திரனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லிடுறோம். 7ஆம் இடத்துல கேது இருக்கார் லக்னத்தில், இது சம்மந்தப்பட்ட தோஷம்னு நம்ம ஒரே சிம்பிளாக சொல்லிடுறோம். அது இல்லை. இப்போது 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அப்பாவே தடையாக இருப்பார், அப்பா எதிர்பார்ப்பார். பொன் பொருளோட வந்து அந்த பெண் வந்து வரணும்னு நினைப்பார். 2ஆம் இடத்துல இது இருந்தால் 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பூர்வீகமான ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. 2ஆம் இடத்துல புதன் இருந்தால் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும். இது சம்மந்தப்பட்ட திங்கிங் அவங்களுக்கு ஓடுமானா ஓடும். ஓகேங்களா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகாலத்தில் நடக்கும். இது சம்மந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஏல்பி லக்னம் போயிட்டுருக்கு, உங்கள் திருமணம் நடக்குமா? நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லி கொடுத்துரும். 2 கிரகத்தை வச்சு இவ்வளோ பலன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு வகுப்பு படித்தாங்கன்னா ஈஸியாக பலன் சொல்லிடலாம். அப்படின்ற நிகழ்வு தான் முக்கியம். இப்போ இந்த திருமண தடை அல்லது தாமதம் இப்படின்னும் போது சென்னைக்குள்ளேயே நம்ம என்னன்னா திருமண தடை தாமதம் அப்படின்னும் போது நம்ம வேறு கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், பரிகாரங்கள்லாம் செய்கிறோம்னா சென்னைக்குள்ளேயே அருகாமையிலே நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஸ்தலம்னா என்ன? 2 கோயில் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம்னா, ஏன்னா அவங்கவுங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி நம்ம போகணும். தாத்ரீஸ்வரர் கோயில், ஓகேங்களா, இந்த ஊர் பேரே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும். ஊர் பேரே திருமணம், ஓகேங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னா சித்தர்காடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்காடு இது வந்து மருவி என்னன்னா சித்துக்காடுன்னு ஆயிடுச்சு. சித்துக்காடு அப்படின்ற ஒரு ஆயிடுச்சு. அப்படி மருவி சித்துக்காடு எங்கே பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. பூந்தமல்லி ரிங் ரோடுக்கு பக்கத்துலேயே ரிங் ரோடு வழியாகவே போனால் சித்துக்காடுன்னு போர்டே போட்டிருப்பான். ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் தாந்திரீஸ்வரர் கோயில். தாத்ரி அப்படின்னு சொன்னாவே நெல்லிக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா, இங்கே வந்து மரமே வந்து நெல்லி மரங்கள் நிறைந்த பகுதி. நெல்லி இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கோயிலோட தலைவிருட்சம் வந்து நெல்லி மரம். இந்த கோயில் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னாவே இந்த கோயிலுக்கும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அப்படியே சம்மந்தம் இருக்கான்னா சம்மந்தம் இருக்குது. ஓகேங்களா, இந்த கோயில் உள்ளே போய் நம்ம பகவானை வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த பகுதி, சித்தர்கள் இருந்து வணங்கி சித்தர்கள் அபிஷேகம், அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்த ஒரு இடம் தான் வந்து அந்த சித்துக்காடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற சித்தர்கள் வாழ்ந்த இடம் சொல்லு தாத்ரீஸ்வரர். இந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனால திருமணம் மட்டும் கிடையாது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது. இந்த 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து சிவன் கோயில், பின்னாடியே வந்து பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 இடத்துலையுமே வந்து இப்போ சித்தர்கள் வாழ்ந்த பகுதினால நிறைய சித்தர்கள் இங்கே இருந்திருக்காங்க, முக்கியமாக இருந்திருக்காங்க. இந்த ஹிருதயம் சம்மந்தப்பட்ட நோயாளிகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள் இந்த இடத்துக்கு போகலாமான்னா போகலாம். திருமணம் மட்டும் கிடையாது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக சுவாதி நட்சத்திரம், கர்மிக் பிளானட் ராகுன்னு சொல்லியிருக்கோம். சுவாதி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்களும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கான்னா. ஏன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த கோயிலுடைய பெருமையான ஒரு நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் விசேஷமான பூஜைகள்லாம் அந்த கோயிலில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் போனாவே அந்த கோயிலில் கால் எடுத்து வச்சாலே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா இருக்குது. இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன பரிகாரங்கள் இந்த கோயிலில் போயிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு நெய் விளக்கு, 4 வந்து நல்லெண்ணெய் விளக்கு, இது ஏற்றிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. வாரத்தில் என்ன கிழமையில திங்கட்கிழமை விசேஷமான கிழமைமா, சுக்கிரவாரம்னு வெள்ளிக்கிழமை வந்து விசேஷமான கிழமை. அங்கே போயிட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்குது. அதுவும் சுவாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாதி நட்சத்திரத்துக்கு நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கும் இந்த கோயிலில். ஓகேங்களா, அங்கே சுவாதி நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்தாவே விசேஷம். சுவாதி அப்படின்னாவே தீபம், அப்போது தீபம் ஏற்றக்கூடிய நாள்னு அர்த்தம். சுவாதி நட்சத்திரத்துக்கு போனால் விசேஷமான ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒன்று. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூறும். ஏன்னா கருடகுடி சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க. கருடகுடி சித்தர் வந்து இந்த சனிக்கிழமை சுந்தரராஜ பெருமாள் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கருடகுடி சித்தருக்கு சனிக்கிழமை விசேஷமான பூஜைகள்லாம். இப்போ இந்த கருடகுடி சித்தர் பற்றி சொல்கிறீங்கல்ல, அவரோட தன்மைகள் என்ன, அவரோட பெருமைகள்? அவருடைய அங்கேயே இருந்து இந்த சிவனுக்கும் பெருமாளுக்கும் நிறைய பூஜைகள் சேர்ந்து வாழ்ந்த இடம் தான் கருடகுடி சித்தர். அப்போ இவருடைய கர்மிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது. இந்த சனிக்கிழமை கண்டினியூஸாக போய் 8 வாரங்கள் இந்த கோயிலில் போய் இந்த கருடகுடி சித்தருக்கு அங்கேயே இதெல்லாம் டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. ரெகுலராக போய் நம்ம பூஜை பண்ணிகிட்டே இருக்கலாம். ரெகுலராக சனிக்கிழமை அங்கே சனிக்கிழமை போனாவே நிறைய பேர் வருவாங்க. கண் சம்மந்தப்பட்ட வியாதி க்யூர் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அந்த மண்டபத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருடகுடி சித்தருடைய கம்பத்திலேயே கருடகுடி சித்தருக்கு தனியே ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குது. அங்கேயே பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. சனிக்கிழமை விசேஷமான நிகழ்வுகள்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே போனாவே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா, உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா, கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வைஷ்ணவி தேவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய புராணங்கள் வந்து நிறைய வைஷ்ணவி 108 வைஷ்ணவி தேவிகள் இருக்காங்க, 51 வைஷ்ணவி தேவிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வைஷ்ணவி தேவி அப்படின்னு சொல்லும்போதே இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வைஷ்ணவி தேவியினுடைய பெருமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரச்சனை யாருக்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வைஷ்ணவி தேவி எதற்காக தோன்றினார்கள்? அரக்கர்களை வதம் செய்வதற்காக. நமக்குள்ளேயே அரக்கர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது நமக்குள்ளே இருக்கிற இப்போ மேஷ லக்னம் வந்தாவே, ஏல்பி லக்னம் மேஷ லக்னமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வேஷ லக்னம் வந்தாவே என்ன ஆகும்னா அவருக்கு அவர் தான் எதிரி. ஓகேங்களா, அவருடைய முயற்சிகள் எல்லாமே கடனாக போகக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அவருடைய முயற்சிகள் எல்லாமே அவர் வந்து கடன் வாங்குறதுக்கு தான் முயற்சியே பண்ணுவார். அந்த நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும். அவருக்கு பெரிய பள்ளத்தை தோண்டிக் கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அவர் தான் எதிரி அப்படின்ற நிகழ்வு இந்த மேஷ லக்னத்துக்கு உரித்தான ஒரு விஷயமா சொல்லலாம். இது முக்கியமான விஷயம். இந்த ஏல்பி லக்னம் இங்கே போச்சு அப்படின்னா இதை சமநிலைப்படுத்தணும் இல்லையா. விஷ்ணுவினுடைய அம்சம் தான் வைஷ்ணவி தேவி. ஓகேங்களா, இந்த வைஷ்ணவி தேவியினுடைய ஆலயம் அந்த அம்பத்தூர் பக்கத்தில் திருமுல்லை வாயில் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வந்து இந்த பேருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா சம்பந்தம் இருக்குது. இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே அப்படின்னா வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவோம். நம்ம துர்கைன்னு சொல்லுவோம், வைஷ்ணவி தேவின்னு சொல்லுவோம், நாராயணின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த 51வது வைஷ்ணவி தேவி. இப்போது நிறைய வைஷ்ணவி தேவியினுடைய ஸ்தலங்கள் இருக்குது. இதில் 51வது வைஷ்ணவி தேவி இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். அதனால தான் 51வது ஊர்னு சொல்லி தான் மருவி இன்னைக்கு அம்பத்தூர் அப்படின்ற ஒரு பேரே வந்தது. இந்த பெயருக்கும் நம்ம எடுக்கிற நட்சத்திரத்துக்கும் இந்த ஸ்தலத்திற்கும் எல்லாமே சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஏஎல்பியில் முக்கியமான விஷயம். அதனால தான் எல்லாருமே ஏஎல்பி ஜோதிடத்தை படிக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு உண்டான விஷயத்தை அவங்கவுங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஏன் திருமணம் தடையாக இருக்குது? இப்போது நம்ம சொன்ன மாதிரி 2ஆம் இடத்துல சந்திரன் மட்டும் முக்கியம் கிடையாது. இது அந்த வைஷ்ணவி தேவியினுடைய சமநிலை கோட்பாடுன்னு சொல்லலாம். வைஷ்ணவி தேவியினுடைய கோட்பாடு என்னன்னா சமநிலை கோட்பாடு. இப்போ அவங்களுக்கு அவங்களே எதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தன்மை குறைந்து நம்ம என்ன பண்ணால் நமக்கு சாதகமான தன்மை வரும், திருமணம் நடக்கும், இல்லை வருமானம் வரும், இந்த மாதிரி ஒரு தன்மை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் இல்லையா. இப்போ அந்த திருமணத்துக்கு பின்னதாக விவாகரத்து பிரச்சனைகள் வரப்போ இந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டா தாராளம். விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இந்த வருமானத்தினாலும் குடும்பத்தினாலும் தான் இந்த விவாகரத்தே நடைபெறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்தினர் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். பேச்சு தான் இவருக்கு காரணமாக இருக்கும்னா இருக்கும்னு சொல்லலாம். பேச்சு, வருமானங்கள், இவருடைய கான்சன்ட்ரேஷனே வேறு இருக்கும். நம்ம வருமானம் சம்பாதிக்கணும். இவர் வந்து யார் பேச்சு கேட்பாருன்னா குடும்பத்தினர் பேச்சு கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் பாவம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமநிலை கோட்பாடுன்னு சொல்லலாம். இந்த வைஷ்ணவி தேவியினுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வருமா அப்படின்னா சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வரும் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு நான் வந்து பதிவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயமே எளிமையான ஒரு விஷயம். இதை வந்து எடுத்து இதை வந்து கோர்த்து சின்ன சின்ன விதிகள் தான். சின்ன சின்ன ஒரு கிரகம், நான் எல்லா கிரகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 7ஆம் பாவத்தை பார்க்குறோம், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 10ஆம் பாவம் பார்க்குறோம், 2ஆம் பாவத்தை பார்க்குறோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களை வந்து இணைத்தாலே இந்த பலன் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அட்சய லக்னம் பற்றினுடைய ஏஎல்பி வகுப்புன்னு சொல்லலாம். நிச்சயமாக இதுவும் எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.